Hi friends, welcome to our channel. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லீனியர் டைம் இன்வேரியன்ஸ் சிஸ்டம். ஸோ இந்த டாபிக் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிக்னல் சிஸ்டம்ஸில் நம்ம வந்து லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முடைய கான்செப்ட் எல்லாமே நமக்கு வந்து இந்த எல்டிஐ சிஸ்டம்க்கு தேவைப்படும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லீனியர் டைம் இன்வேரியன்ஸ் சிஸ்டமில் நம்ம வந்து கண்டினியூஸ் டைம் சிஸ்டம் தான் ஃபஸ்ட் எடுத்துக்க போகிறோம். டிஸ்க்ரீட் டைம் வந்து அதுக்கப்புறமா பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் இருக்குது. ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டமுடைய இன்புட் வந்து நம்ம என்ன எடுத்துப்போம்னா எக்ஸ் ஆஃப் டின்னு எடுத்துப்போம். இதனுடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆஃப் டி. ஸோ இந்த சிஸ்டம் வந்து எப்போ வந்து எல்டிஐ சிஸ்டமாக வந்து ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் வந்து ரெண்டு முக்கியமான ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இது வந்து எல்டிஐ சிஸ்டமாக ஆக்ட் ஆகும். ஸோ அது என்னென்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி. செகண்ட் வந்து டைம் இன்வேரியன்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த சிஸ்டம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இந்த சிஸ்டம் வந்து லீனியர் டைம் இன்வேரியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிஸ்டம் வந்து ஏற்கனவே நம்ம வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம சிக்னல் சிஸ்டம் பிளேலிஸ்ட்லேயே போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்றத நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த இடத்துல இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திரும்பவும் ஜஸ்ட்டு ரிவைஸ் பண்ணுறதுக்காக நம்ம திரும்பவும் இந்த லீனியாரிட்டினா என்ன, டைம் இன்வேரியன்ட் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லீனியாரிட்டி. ஸோ லீனியாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிரின்சிபிள் ஆஃப் சூப்பர் பொசிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பிரின்சிபிள் ஆஃப் சூப்பர் பொசிஷன் தியரமை வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ பிரின்சிபிள் ஆஃப் சூப்பர் பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அடிட்டிவிட்டி அண்ட் ஹோமோஜீனியஸ் ப்ராப்பர்ட்டி. அடிட்டிவிட்டி அண்ட் ஹோமோஜீனியஸ். ஸோ இது ஏற்கனவே நம்ம வந்து அந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிஸ்டமில் பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு முறை இங்கே பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இன்வேரியன்ட். ஸோ டைம் இன்வேரியன்ட்னா இப்போ இன்புட்டில் நாம் வந்து வேரி பண்ணோம்னா, அதாவது ஷிஃப்ட் பண்ணோம்னா, இன்புட் சிக்னல் ஷிஃப்ட் பண்ணோம்னா அவுட்புட் சிக்னலும் ஷிஃப்ட் ஆச்சுன்னா அந்த சிஸ்டம் வந்து டைம் இன்வேரியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த சிஸ்டமில் இன்புட் எக்ஸ் ஆஃப் டி கொடுக்குறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அடிட்டிவிட்டி அண்ட் ஹோமோஜினிட்டி சேர்ந்தாப்பில் நாம் வந்து இன்புட் கொடுத்தோம்னா அதே போல் அவுட்புட்லேயும் சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த சிஸ்டம் வந்து லீனியர். அப்போ என்ன, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸ் ஆஃப் டி வந்து ஏ டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் ஆஃப் டி ப்ளஸ் பி டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் டூ ஆஃப் டி. ஸோ இந்த மாதிரி இன்புட் கொடுத்தா அவுட்புட்லேயும் நமக்கு வந்து a times of y1 of t plus b times of y2 of t அப்படின்னு நமக்கு கிடைச்சதுன்னா அப்போது இந்த சிஸ்டம் வந்து லீனியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், இது பாருங்கள், இது ஹோமோஜீனியஸ், இது அடிட்டிவிட்டி. அப்போ ரெண்டுமே சேர்ந்தாப்புல நம்ம இன்புட் கொடுக்கும்போது அதே மாதிரி அந்த எஃபெக்ட் வந்து அவுட்புட்லேயும் நமக்கு கிடைச்சதுன்னா சிஸ்டம் லீனியராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே போல் நம்ம இன்புட் சிக்னலை ஷிஃப்ட் பண்ணுறோம், t மைனஸ் t0 ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ t0 டைம்ஸ் நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம். இன்புட்டை ஷிஃப்ட் பண்ணும்போது அவுட்புட்லேயும் நமக்கு வந்து அவுட்புட் சிக்னல் நமக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னா சேம் அமௌண்ட் ஆஃப் டைம். ஸோ இங்கே t0 டைம் ஷிஃப்ட் ஆச்சுன்னா இங்கேயும் t0 டைம் ஷிஃப்ட் ஆச்சுன்னா சிஸ்டம் வந்து டைம் இன்வேரியன்ட். அப்போது நம்ம இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து டைம் இன்வேரியன்ட் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இன்புட் கொடுக்க போகிறோம், எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி0. லீனியாரிட்டி செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம். அப்போ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே இந்த ரெண்டுத்தையுமே இந்த சிஸ்டம் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா எல்டிஐ சிஸ்டம், லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், எல்டிஐ சிஸ்டம். ஸோ இப்போ நம்ம ஒரு இந்த புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 2-3
ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா y of t equal to t times of x square of t. அப்போது இந்த சிஸ்டம்க்கு நீங்கள் x of t அப்படின்னு இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டில் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, t times of x square of t அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது y of tன்றதுன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x of t என்னவா மாறுது, t டைம்ஸ் ஆஃப் x ஸ்கொயர் ஆஃப் tன்னு மாறுது. அதுதான் வந்து இந்த சிஸ்டம் வந்து செய்யக்கூடிய வேலை. இப்போ அப்படி செய்யும் போது இந்த சிஸ்டம் வந்து லீனியரா இல்லைனா வந்து நான் லீனியரா இல்லை டைம் வேரியண்டா டைம் இன்வேரியன்ட்ன்றது இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லீனியாரிட்டியை நம்ம செக் பண்ணலாம். ஸோ லீனியாரிட்டி செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், ஏ இன்ட்டு அதாவது இந்த சிஸ்டமில் இப்போ பாருங்கள் ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டமில் நீங்கள் எக்ஸ், இது வந்து சிஸ்டம், நீங்கள் இங்கே எக்ஸ் ஆஃப் டி இன்புட் தரும் போது நமக்கு வந்து அவுட்புட்டில் ஒய் ஆஃப் டி ப்ரொடியூஸ் பண்ணுது, விச் இஸ் ஈக்குவல் டு டி டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் டி. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்து டி டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், டு செக் லீனியாரிட்டியை செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஏ இன்ட்டு எக்ஸ் ஒன் ஆஃப் டி ப்ளஸ் பி டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் டூ ஆஃப் டி நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது நமக்கு இங்கே ஒரு அவுட்புட் வரும். ஸோ அது என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏ டைம்ஸ் ஆஃப் ஒய் ஒன் ஆஃப் டி ப்ளஸ் பி டைம்ஸ் ஆஃப் ஒய் டூ ஆஃப் டின்னு நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ணலான்னா, ஸோ இப்போ நான் இங்கே வந்து எக்ஸ் ஒன் ஆஃப் டி கொடுக்குறேன். எக்ஸ் ஒன் ஆஃப் டி கொடுத்தா அங்கே அவுட்புட்டில் என்ன வரும், ஒய் ஒன் ஆஃப் டி கிடைக்கும். அதே போல் எக்ஸ் டூ ஆஃப் டி கொடுத்தா என்ன கிடைக்கும், நமக்கு இங்கே ஒய் டூ ஆஃப் டின்னு கிடைக்கும். இப்போ இன்னொரு சிக்னல் நான் தரேன். ஸோ அதுதான் எக்ஸ் த்ரீ ஆஃப் டி. இந்த எக்ஸ் த்ரீ ஆஃப் டியை நான் இது வச்சுக்கிறேன். இதுதான் வந்து எக்ஸ் த்ரீ ஆஃப் டி. எக்ஸ் த்ரீ ஆஃப் டி ஈக்குவல் டு ஏ டைம்ஸ் ஆஃப், இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கொடுக்குறேன் அடிட்டிவிட்டி ப்ளஸ் ஏ சம் கான்ஸ்டன்ட் ஏ அண்ட் பியால் மல்டிப்ளை பண்ணி கொடுக்குறேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்கணும், அவுட்புட்டில் ஒய் த்ரீ ஆஃப் டி கிடைக்கணும். அப்போ எக்ஸ் த்ரீ ஆஃப் டி இந்த மாதிரி கொடுத்தோம்னா நமக்கு ஒய் த்ரீ ஆஃப் டி இந்த மாதிரி கிடைச்சதுன்னா சிஸ்டம் வந்து லீனியர். இப்போ நம்ம இதை செக் பண்ணலாம். அப்போது சைடில் போடுறோம் பாருங்கள், நம்ம வந்து ஒய் த்ரீ ஆஃப் ஒய் ஒன் ஆஃப் டி அப்போ என்ன நமக்கு கிடைக்கும், ஒய் ஒன் ஆஃப் டி அப்படின்றது என்னென்னா டி டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ஆஃப் டி நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம எக்ஸ் ஒன் ஆஃப் டி இன்புட் கொடுக்கும்போது அவுட்புட்டில் ஒய் ஒன் ஆஃப் டி இருக்கும். அந்த ஒய் ஒன் ஆஃப் டி என்னவாக இருக்கும், டி டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ஆஃப் டி கிடைக்கும். அதே போல் ஒய் டூ ஆஃப் டி நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா டி டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் டூ ஸ்கொயர் ஆஃப் டி நமக்கு கிடைக்கும். இப்போது நம்ம எக்ஸ் த்ரீ ஆஃப் டி இன்புட் கொடுத்துருக்கோம், ஏ டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் ஆஃப் டி ப்ளஸ் பி டைம்ஸ் எக்ஸ் டூ ஆஃப் டி. அப்போ ஒய் த்ரீ ஆஃப் டி என்ன கிடைக்கும், ஒய் த்ரீ ஆஃப் டி நமக்கு என்ன கிடைக்கும்னா டி டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் த்ரீ ஸ்கொயர் ஆஃப் டி நமக்கு கிடைக்கும். இதில் டி டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் த்ரீன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் ஆஃப் டி ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் டூ ஆஃப் டி நமக்கு கிடைக்கும் ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே நமக்கு எக்ஸ் த்ரீ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணுறோம். எக்ஸ் த்ரீக்கு தான் நம்ம ஏ எக்ஸ் ஒன் ஆஃப் டி ப்ளஸ் பி எக்ஸ் டூ ஆஃப் டி போட்டிருக்கோம். அப்போது இதை நம்ம சிம்ப்ளை பண்ணும் போது டி டைம்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ஆஃப் டி ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் டூ ஸ்கொயர் ஆஃப் டி ப்ளஸ் டூ டைம்ஸ் ஆஃப் ஏபி எக்ஸ் ஒன் ஆஃப் டி இன்ட்டு எக்ஸ் டூ ஆஃப் டி. இதான் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ டைம்ஸ் ஆஃப் ஒய் ஒன் ஆஃப் டி ப்ளஸ் பி டைம்ஸ் ஆஃப் ஒய் டூ ஆஃப் டி. ஸோ அப்போ சிஸ்டம் வந்து இப்போ இது வந்து ஒய் த்ரீ ஆஃப் டி. நமக்கு என்ன கிடைக்கணும், ஒய் த்ரீ ஆஃப் டி இது கிடைக்கணும். ஸோ இந்த இது நமக்கு கிடைக்கணும். ஆனால் நமக்கு இது கிடைக்காம எது கிடைச்சிருக்குது, வேறு ஏதோ ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ஏதோ வேறு ஏதோ நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அப்போது சிஸ்டம் வந்து நான் லீனியர். இப்போ செகண்ட் செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிட்டோம் நான் லீனியர். செகண்ட் என்ன, டைம் இன்வேரியண்ட்டாக நம்ம செக் பண்ணுவோம். ஸோ சேம் அதே சிஸ்டம் தான். ஸோ இன்புட் நம்ம எக்ஸ் ஆஃப் டி கொடுக்குறோம்.
அவுட்புட்டில் நமக்கு என்ன கிடைக்குது, y of t equal to t times of x square of t நமக்கு கிடைக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம x of t minus t naught ஷிஃப்ட் பண்ணுறோம். நமக்கு y of t என்ன கிடைக்கணும், y of t minus t naught நமக்கு கிடைக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் நான், ஸோ ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுற ஒரு சிக்னல் y of t, t naught அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாம் இன்புட்டில் எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி நாட் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து ஒய் ஆஃப் டி டி நாட். அதாவது நான் வந்து இன்புட்டை ஷிஃப்ட் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ இது என்னது, அவுட்புட் due to time shifting of input, due to time shifting of input signal. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, x of t minus t naught கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய அவுட்புட் தான் y of t, t naught. ஸோ இன்னொரு ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணுறேன், y of t minus t naught. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவுட்புட் due to by replacing of t என்ற அந்த வேரியபிளை நான் என்ன பண்ணுறேன், t minus t naught நான் ஷிஃப்ட் பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட்டு y of t, t நாட்ன்றது நம்ம இன்புட்டையே டைம் ஷிஃப்டிங் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அவுட்புட் y of t, t நாட். ஆனால் y of t minus t நாட் பார்த்தீங்கன்னா, இந்த டீக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், t minus t நாட்ன்றதை நான் இன்புட்டில் மாற்றுறேன், அதாவது அந்த வேரியபிளையே நான் மாற்றுறேன். ஸோ இப்போ நம்ம ரெண்டுமே செஞ்சு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தெரியும் y of t, t நாட். ஸோ இப்போ இது ரெண்டுமே ஒரு பாயிண்ட், ஒரு நிமிஷம். இப்போது y of t, t நாட்டும் which is equal to y of t minus t நாட் ரெண்டுமே சேமாக இருந்தால் இதுதான் வந்து கண்டிஷன் ஃபார் டைம் இன்வேரியண்ட். ஸோ இதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் போடுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து நமக்கு தெரியும் y of tன்றது என்ன, y of t equal to t times of x square of t. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இன்புட் சிக்னலை t நாட்டால் ஷிஃப்ட் பண்ணலாம். அப்போ கிடைக்கக்கூடிய அவுட்புட்டு t, t நாட் which is equal to இன்புட்டை மட்டும் நம்ம ஷிஃப்ட் பண்ணுறேன், இன்புட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், ஷிஃப்ட் பண்ணுறோம், t minus t நாட் நமக்கு கிடைக்கும். அப்போது எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி நாட் என்ற இன்புட் நம்ம கொடுக்கும்போது அவுட்புட்டில் y ஆஃப் டி, டி நாட் என்னவா கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, t டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் டி மைனஸ் டி நாட் கிடைக்கும். இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். இதுவே நாம் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில், அதாவது அவுட்புட் ஃபங்க்ஷனில் நம்ம டீக்கு பதிலாக டி மைனஸ்ன்னு ஷிஃப்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், டி மைனஸ் டி நாட் into x square of t minus t naught. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ அப்போ என்ன, 1 is not equal to 2. அப்போது y of t, t நாட்டும், அதாவது நம்ம ஷிஃப்ட் பண்ணி கொடுத்த இன்புட்டினுடைய அவுட்புட்டும், அதே போல் டீக்கு பதில் t minus t நாட் என்ற வேரியபிள் நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அவுட்புட்டும் நமக்கு சேமாக இல்லாத காரணத்தினால நமக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து டைம் வேரியன்ட் சிஸ்டம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் வேரியன்ட் சிஸ்டம். அப்போ இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நான் லீனியர் டைம் வேரியன்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எல்டி சிஸ்டம்னா என்ன அப்படின்றது ஒரு இன்ட்ரடக்ஷன், அதாவது ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இன்னும் ஒரு 2 ப்ராப்ளம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்டி சிஸ்டமுடைய அவுட்புட் என்ன கிடைக்குது, அதனுடைய சிஸ்டம் பற்றி நம்ம அனலைஸ் பண்ணலாம்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.